ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னொரு டெரிவேஷன் பார்க்க போகிறோம். நிலை மின்னியல் முதலாம் பாடம் அதுல இருந்து. இது 16வது டெரிவேஷன். ஏற்கனவே நம்ம 15வது பார்த்தோம். அது என்னன்னா தொடர் இணைப்பில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பக்க இணைப்பில் மின்தேக்கிகள் உள்ள போது தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு. இப்போ இங்க மின்தேக்கிகள் என்ன இணைப்பில் இங்க இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பக்க இணைப்பு, அதாவது சைட் பை சைடா இணைச்சிருக்காங்க. தெரியுதா? இது ஒரு மின்தேக்கி, இது ஒரு மின்தேக்கி, இது ஒரு மின்தேக்கி, மூணும் பக்க இணைப்புல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மின்கலத்தோட பக்க இணைப்புல இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப அதனுடைய தொகுபயன் மின்தேக்கு திறன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா பக்க இணைப்பில் மின்தேக்கிகள் உள்ள போது அவற்றின் மின் தேக்கு திறன் அது மாறுபடும். அடுத்து மின்னூட்டம் அதுவும் என்ன செய்யும்? மாறுபடும். அப்ப இந்த இணைப்பை பொறுத்த அளவுல இந்த மின்னழுத்த வேறுபாடு V மட்டும் என்ன செய்யாது? மாறுபடாது. இப்ப இந்த படத்தை பாருங்க மறுபடியும். அதனாலதான் இங்க என்ன எழுதியிருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் மின்தேக்கியில Q1 அப்படின்னு எழுதியிருக்கு, இரண்டாவது மின்தேக்கியில Q2, மூன்றாவது மின்தேக்கியில Q3. அப்ப மின்னூட்டங்கள் என்ன செய்யுது? மாறுபடுது. Q மாறுபடுது. அடுத்து மின் தேக்கு திறன், அதாவது கெப்பாசிட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் இதுல என்ன எழுதியிருக்கு? C1, இங்க C2, இங்க C3. அப்ப இந்த மின் தேக்கு திறனும் இங்க என்ன செய்யுது? மாறுபடுது. அப்ப இந்த அமைப்புல இந்த பக்க இணைப்பை பொறுத்த அளவுல மாறுபடாதது எது அப்படின்னா V தான். அப்ப இந்த மின்தேக்கிலையும் V தான் இருக்கும், இங்கேயும் V தான் இருக்கும், இங்கேயும் V தான் இருக்கும். சரி, இப்ப நம்ம அந்த பேசிக் சமன்பாடுக்கு போகலாம். பேசிக் சமன்பாடு என்ன? மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு C is equal to Q by V. அதாவது மின்தேக்கு திறன் is equal to மின்னூட்டம் by மின்னழுத்த வேறுபாடு. இதுதான் அது. இப்ப இதுல இருந்து நம்ம Qக்கு ஒரு சமன்பாடை நம்ம உருவாக்க போறோம். அப்ப Q is equal to, இங்க என்ன இருக்கு? C இருக்கு. இப்ப இங்க வகுத்தல்ல இருக்க V அந்த பக்கம் போயிட்டா பெருக்கல் ஆயிரும். அப்ப CV. அப்ப நம்ம Qக்கு ஒரு சமன்பாடு கிடைச்சிருச்சு. என்னது அது? Q is equal to CV. அதாவது மின்னூட்டம் is equal to மின்தேக்கு திறன் இன்டு மின்னழுத்த வேறுபாடு. இப்ப இந்த சமன்பாடு அடிப்படையா வச்சுதான் நம்ம அடுத்த சமன்பாடுகளை எழுத போறோம். இப்ப QP அப்படின்னா என்ன? Pனா என்ன? பேரலல். பேரலல்னா என்ன? பக்க இணைப்பு. அதனால QPன்னு போட்டிருக்கேன். அப்ப மொத்த மின்னூட்டம், அதாவது பக்க இணைப்பில் உள்ள போது மொத்த மின்னூட்டம் QP is equal to CP. இங்கேயும் Pனா என்னது? பக்க இணைப்பு இன்டு V. இப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இங்க Qக்கு கீழே P அப்படின்னு போட்டிருக்கேன், Cக்கு கீழே Pன்னு போட்டிருக்கேன், Vக்கு கீழே எதுவும் போடல. காரணம் என்னன்னா V மாறாது, இந்த Qவும் Cயும் மாறுபடும். இப்ப தனித்தனியா எழுதுறோம். என்ன எழுதுறோம்? Q1 is equal to C1 V தான். V1 எழுதிடக்கூடாது, ஏன்னா V மின்னழுத்த வேறுபாடு மாறுபடாது. Q2 is equal to C2 V, Q3 is equal to C3 V அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்ப அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா QP is equal to Q1 plus Q2 plus Q3. அதாவது பக்க இணைப்பில் மின்தேக்கிகள் உள்ள போது தொகுபயன் மின்னூட்டம், அதாவது QP என்பது எதுக்கு சமமா இருக்கும்னு சொன்னா அந்த தனித்தனி மின்தேக்கிகளில் உள்ள மின்னூட்டங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அதான் QP is equal to Q1 plus Q2 plus Q3 எழுதியாச்சு. இப்ப அடுத்தது ரொம்ப ஈஸி தான், ஏன்னா இது நாளையுமே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு இந்த சமன்பாடுகளை எழுதி வச்சிருக்கிறோம். அப்ப அவற்றிற்குரியதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். இங்க QPக்கு பதில் CPV, Q1க்கு பதில் C1V, Q2க்கு பதில் C2V, அடுத்து Q3க்கு பதில் C3V. இப்ப இந்த மூணு டேர்ம்ஸ்லயுமே எது பொதுவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா V தான் என்ன செய்யுது? பொதுவா இருக்கு. அப்ப அதை வெளியில எடுத்துடலாம். அப்ப V பிராக்கெட்டுக்கு வெளியில போட்டு C1 plus C2 plus C3 போட்டுக்கலாம். சரியா? இப்ப என்ன செய்யலாம்?
இப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த Q வந்து காமனா இருக்கு இல்லையா? Qல இந்த V வந்து எப்படி இருக்கு? ரெண்டு பக்கமும் இருக்கு. அப்ப இந்த V வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்? அடிச்சிடலாம். இப்ப இந்த V ஐயும் இந்த V ஐயும் நான் என்ன செஞ்சிடறேன்? அடிச்சிடறேன். அடிச்சுட்டா மீதம் இருக்கிறத அப்படியே எழுதிட்டோம்னா அதுதான் நமக்கு இதுக்கு தேவையான ஈக்குவேஷன். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது கடைசியா? Cp is equal to C1 plus C2 plus C3. இதுதான் மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் உள்ள போது தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு. Cp capacitance when parallel. இப்ப இதை எப்படி நம்ம இப்ப இந்த கேள்வி வந்துச்சுன்னா இந்த ரெட் இங்க்ல பிளாக் பண்ணி காட்டி இருக்கிற இந்த சமன்பாடோட நீங்க நிறுத்திக்கலாம். இருந்தாலும் இதனுடைய அர்த்தம் பொருள் என்னன்றதை கீழே கொடுத்திருக்கேன். இது ஒன் வேர்டுக்கு யூஸ் ஆகும். இப்ப சிபி அப்படின்னா என்ன? சினா என்ன? கெப்பாசிட்டன்ஸ், மின்தேக்கு திறன். எப்ப மின்தேக்கு திறன்? அந்த எல்லா மின்தேக்கிகளும் பேரலா இருக்கும்போது, அதாவது பக்க இணைப்பில் உள்ள போது. அதனாலதான் சிபின்னு எழுதியிருக்கேன். அப்ப இங்க சிபின்றது எதை குறிக்குதுன்னா தொகுபயன் மின்தேக்கு திறன். எப்ப? மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் உள்ள போது. அது எதற்கு சமமாக உள்ளதுன்னா தனித்தனி மின்தேக்கு திறன்கள். அதாவது தனித்தனியா 3 மின்தேக்கிகளை இணைச்சிருக்கோம். அவற்றினுடைய தனித்தனி மின்தேக்கு திறன்களின் கூடுதலுக்கு இது எப்படி இருக்குமா? சமமா இருக்குமா? அப்ப தேர்ஃபோர் தொகுபயன் மின்தேக்கு திறன் இஸ் ஈக்குவல் டு தனித்தனி மின்தேக்கு திறன்களின் கூடுதல். அப்ப இதோட இந்த டெரிவேஷன் முடியுது. மற்றொரு டெரிவேஷனோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.